லேட்டஸ்டா வரக்கூடிய சிவலிங்கங்கள் எல்லாமே அந்த ஆவுடை ஒரே ஆவுடையில உள்பக்கமா குவிழ்ந்து வர்ற மாதிரி 2 பாகமா போடுவாங்க. சில நேரம் பெரிய ஆவுடைய போடுவாங்க. இதுல இருக்கக்கூடிய ஆவுடை பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரே பார்ட்டா போட்டு இந்த இடத்துல அழகா வளைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த அமைப்பு அந்த கல்லுமே கொஞ்சம் ஒரு தினசான கல்லு தான். நம்ம இந்த சுண்ணாம்புக்கல் மாதிரியான ஒரு அமைப்பு, அப்படி பொறுப்புறன்னு வர மாதிரி ஒரு அமைப்பு. இந்த கல்லும் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பு. சிலைகள் நாம பிரதிஷ்டை பண்றப்ப அடியில வைக்கக்கூடிய அந்த எந்திர தகடுகளோடு சில நவரத்னங்கள், சில பொன் பொருள் இது மாதிரி வைக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கு இல்ல, முன்பிருந்தே இருந்தது. அந்த வழக்கமெல்லாம் இருந்ததுனாலதான் சில சிவலிங்கங்கள் கோவிலுக்குள்ள இருந்தது. கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம இருக்கக்கூடிய செங்கல் கோவில்கள் இது எல்லாமே அவங்க பெரட்டி போட்டு அந்த திருமேனி எல்லாமே பிரிச்சு போட்டதற்கான காரணம் அதுவும் ஒண்ணு. நமக்கு இந்த இடத்துல அந்த சிவலிங்க திருமேனி பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இந்த இடத்துல அது மாதிரி எந்த நிறைய இடங்கள்ல அந்த கோவில்ல இருந்து வெளியில எடுத்துட்டு போனது காரணம் வந்து அந்த உள்ளதை எடுக்கணும். அது உள்ள நிறைய இருக்குன்னு சொன்ன ஒரு காரணம் தான். ஆனா நிறைய நம்ம அந்த ஆட்சி மாற்றம் அந்த சில காரணங்கள்னால அந்த திருமேனிகள் வந்து எடுத்து உள்ள இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்த செய்திகளும் உண்டு.